என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் இன்னும் 3 நாட்களில் உலகம் முழுக்க வெளியாக போகுது. இந்த படம் பல்வேறு தடைகள், பல்வேறு வதந்திகள், இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வெற்றிகரமாக அது வருகிற வியாழக்கிழமை அந்த படம் வெளியாக போகுது. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. படம் குறித்து கலவையாக பல்வேறு கருத்துக்களை எல்லாரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த படத்துக்கான வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்லேயே ஒரு கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா அந்த படத்தை அப்படி பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க. அதே போல் வசூலில் அது என்றைக்குமே அஜித் படங்கள் வசூலில், அதுவும் ஆரம்ப வசூலில் சோடை போனதே கிடையாது. அந்த படம் வெற்றியா தோல்வியான்றதை தாண்டி ஆரம்ப வசூலுங்கிறது அந்த படத்துக்கு ரொம்ப கணிசமாக இருக்கும். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு அடுத்ததாக அவருடைய வசூல் அமையும். ப்ராக்டிக்கலாக, அதாவது நம்ம எதையும் ஓவர் ஹைப் பண்ணி அல்லது இல்லாத பில்டப் பண்ணி எல்லாம் சொல்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னால், இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்னா 2 பேர் தான் மிகப்பெரிய ஓப்பனிங். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்து அஜித்குமார். மற்றதெல்லாம் போஸ்டர்ஸ், அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1000 அரங்குகளுக்கு மேலே இந்த படம் வெளியாக போகுது. ஏன் இது ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறதே 1200 தேட்டர் தான். 1200 தேட்டருக்கும் குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில ஸ்க்ரீன்ஸ் புதுசாக சேர்ந்துருக்கு. அதனால் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி 1168 தேட்டர் அப்படிங்கிறது அவங்க அசோசியேஷன் கணக்கு. இந்த ஸ்க்ரீன்ஸ் சிலதெல்லாம் புதுசாக சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி சேர்த்தா 1200 அரங்குகள் இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் மல்டிப்ளெக்ஸ் புதுசாக உருவாகுது. அண்மையில் கூட தஞ்சையில் ஒரு 3 புதிய ஸ்க்ரீன்கள் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா 1200 திரையரங்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 1000 திரையரங்குகளுக்கு மேலே இந்த படத்தை வெளியிட போகிறதா ஒரு அண்மையில் செய்தி வந்திருக்கு. அதை திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே அண்மையில் உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த படம் 1000 அரங்குகளுக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது. அண்மை காலத்தில் இவ்வளவு அரங்குகளில் ரிலீஸ் ஆன ஒரே தமிழ் படம் இந்த விடாமுயற்சி தான். அதாவது ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படம் விடாமுயற்சி தான் அப்படின்னு அவர் வாயிலே சொல்லியிருக்கார். ஸோ அப்படி பார்த்தா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வசூலை குவிப்பதற்கு விடாமுயற்சிக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துக்கு இன்னும் புக்கிங் ஆரம்பிக்கல. அநேகமாக இன்று அல்லது நாளையிலிருந்து புக்கிங் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் உண்மையிலே மிக ஆவலாக இந்த படத்துக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விவரங்களை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். இப்போ வெளிநாடுகளில் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு அண்மையில் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். இதுவரை எந்த தமிழ் சினிமாவும் வெளியாகாத அளவுக்கு, குறிப்பாக அஜித் படங்களில் இதுவரை எந்த படமும் வெளியாகாத அளவுக்கு அதிக அரங்குகளில் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வெளியிட போகிறதா ஒரு தகவல் அந்த படத்தை வெளியிடுகிற நிறுவனம் அதை தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸு, இங்கே எல்லாத்துலேயுமே இந்த படத்தை பெரிய அளவுக்கு வெளியிடுவதற்கான திட்டங்கள் அவங்க வச்சுருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி அதிகபட்சம் இந்த படம் 4000 - 5000 அரங்குகளில் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது லைக்கா நிறுவனம் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்றதை பொறுத்த. ஏன்னா லைக்கா நிறுவனம் பில்டப் பெருசு, ஆரம்பம், அறிவிப்பு எல்லாமே அதிரடியா இருக்கும், பெருசா இருக்கும். ஆனா அதை படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க அப்படி படிப்படியா அவங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட் குறைஞ்சி ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணா போதுன்ற ஒரு ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இது அண்மை காலத்தில் லைக்காவனுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிற விதம் அப்படித்தான் இருக்கு. நீங்க வேட்டையன் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிச்சதை பார்த்தா 10,000 ஸ்கிரீன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதைத்தான் நம்ம சொன்னோம். ஆனா அவங்க 10,000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணல. வட இந்தியாவில் சொதப்புனாங்க ரிலீஸ்ல. அதே போல அமெரிக்காவில் மிகப்பெரிய சொதப்பு நடந்தது. அதனுடைய விலை வசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அது போலத்தான் இந்த விடாமுயற்சி விஷயத்திலும்
தமிழ்நாட்டில் அதை வந்து 1000 அரங்குகளில் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? ரெட் ஜெயின் மூவிஸ். பெரும்பாலான திரையரங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால வந்து 1000 தியேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாத்தியமான ஒரு இலக்கு தான். அது உண்மையிலே வந்து நடக்கும் இங்க தமிழ்நாட்டில். ஆனா மற்ற பகுதிகளில், குறிப்பா வட இந்தியாவில் லைக்கா நிறுவனம் இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. அது எத்தனை அரங்குகள் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அது படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்னாடி லைக்கா சொல்லணும்னாலும் நம்மளே வந்து அது எவ்வளோ தியேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து சொல்லிடலாம். அதே போல வெளிநாடுகளில் கூட இந்த படம் எத்தனை அரங்குகள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல நம்ம சொல்றோம். ஆனா எப்படி பார்த்தாலும் 4000 5000 அரங்குகள் வரை வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா கூட இந்த படத்தினுடைய வசூல் முதல் நாளில் எப்படி ஒரு 100 கோடி அப்படிங்கிற இலக்கை தாண்டி வந்து நிற்கும். இந்த 100 கோடிங்கிறது வந்து ஆக்சுவலா மிகப்பெரிய ஒரு தொகை. மற்றவங்க போஸ்டர்ல வந்து 140 கோடி 150 கோடி அப்படின்லாம் போடுவாங்க. உண்மையில் அது நடந்ததுன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பல படங்கள் இப்ப நீங்க கம்பாரிசனுக்கு பாத்தீங்கன்னா வாரிசு படம் மிகப்பெரிய வசூல் 300 கோடின்னாங்க வசூல். கடைசியில் அந்த ப்ரொடியூசரு எனக்கு பிரேக் ஈவன் கூட வரல. பிரேக் ஈவன்னா இந்த போட்ட பணத்தை வந்து போட்ட முதலீட்டை எடுக்கிறது. அந்த முதலீட்டை கூட என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ். தமிழ்லயும் சரி தெலுங்குல வந்து நஷ்டமா அந்த படம் 40 கோடி நஷ்டமா தெலுங்குல. தமிழ்ல வந்து போட்ட முதலீடு கூட வந்து திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இத்தனைக்கும் அது ஒரு தெலுங்கு படம் தான், நேரடி தெலுங்கு படம். தமிழ்லயே வந்து சைமல்டேனியஸா ரிலீஸ் பண்ணாங்க வாரிசு. ஸோ வாரிசு லட்சணம் அப்படி. அப்புறம் முக்கியமா அந்த படத்துல விஜயோட சம்பளம் எவ்வளோன்னு அவர் சொல்லியிருந்தார். 49 கோடி தான் சம்பளம் கொடுத்தாராம். இந்த 200 கோடி உருட்டுனாங்கன்னு அவனுக்காகவே வந்து அவரு திரும்ப பல இடங்கள்ல தில்ராஜ் வந்து இதை பதிவு பண்றாரு. விஜய்க்கு சம்பளம் 49 கோடி கொடுத்தேன், படத்துக்கு செலவு இவ்வளவுதான், போட்ட முதல் கூட எனக்கு வரல, 150 கோடி கூட அந்த படம் வசூல் பண்ணல. ஆனா அன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் வேண்டியதா இருந்தது, அதனால அதை சொன்னேன். இன்னொன்னு விஜய் வந்து அடுத்து கால் ஷீட் தர்றதா சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையில வந்து நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வெளிப்படையா ஒரு ப்ரொடியூசர் பேசின பார்த்ததே கிடையாது. தில்ராஜ் வந்து இவ்வளவு ஓப்பனா அதை போட்டு உடைச்சிட்டாரு. அது ஒரு பக்கம் பார்த்தா அந்த லியோ வடைகள் உங்களுக்கு தெரியும். லியோ வந்து எந்த அளவு படு மொக்கையான அல்லது தோல்வி படம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து பலமுறை சொல்லியாச்சு. பல தியேட்டர் ஓனர்ஸ் கதையிட்டாங்க. பல பேர் வந்து உண்மையில் அதோட வசூல் என்னன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பா அந்த ப்ரொடியூசரே வந்து அதுல ப்ரொடியூசரா வேலை பார்த்தாரு அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அந்த கோட்டோட நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வண்டியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய வசூலில் வந்து மிகப்பெரிய சறுக்கல். அது இவங்க சொன்னதெல்லாம் பொய், 400 கோடி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது 200 கோடியே தாண்டலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்மையில் எல்லாருமே அதை சொல்றாங்க. ஈவன் இதே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த படத்தப்போ அவர் ஒண்ணுமே சொல்ல, நல்லாதான் இருக்கு வசூல் அப்படின்ட்டாரு. அல்லது தயாரிப்பாளர் சொல்றதாங்க எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்ட்டாரு. இன்னைக்கு அவரே கோட் வந்து மிகப்பெரிய தோல்வி படம், வசூலில் மிகப்பெரிய சறுக்கல் அது அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லிட்டார். ஸோ இந்த ஓப்பனிங் வசூலுக்காக இதை சொல்றேன். ஓப்பனிங் வசூல் 100 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னா, இந்த போஸ்டர்ல அடிச்சு விடுறாங்களே அது அவங்களுக்கு வந்து அது சாதாரணமா இருக்கும். ஆனா உண்மையில் ஆர்கானிக் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 crores மிகப்பெரிய விஷயம். அது அஜித் படத்துக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வந்து அந்த ட்ரேட் அனலிஸ்ட் அப்படின்றாங்களே அவங்கெல்லாம் சொல்றாங்க. அதே போல ட்விட்டர்ல வந்து தங்களை டிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே அவங்க கூட வந்து இந்த படம் நியர்லி 100 crores வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் நாளில். அது குறிப்பா தமிழ்நாட்டில் 30 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அஜித்தின் இதுவரைக்கும் வெளியான படங்களில் இந்த படம் ஆரம்ப வசூலில் ஒரு பெரிய சாதனையை வந்து படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த படத்துக்கு அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், அதே போல அஜித்துக்கு இப்ப இருக்கிற இமேஜ் இன்னொரு பக்கம். இந்த இமேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய இமேஜ் வந்து கிளீனா இருக்கணும், மக்கள் வந்து பெருசா மதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி பார்த்தா அஜித்துக்கு இதுவரைக்கும் அவர் படம் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படங்களின் போது இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ், அதே போல ஒரு மரியாதை இப்போ வந்திருக்கு. காரணம் அவரது நடவடிக்கைகள், அவரது பேச்சுக்கள், அவர் விளையாட்டுத்துறையில செய்து வருகிற அந்த சாதனைகள், இது எல்லாமும் சேர்த்து அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படிப்பட்ட ஒரு சாதனை படைக்க போகுதுங்கிறது 6ஆம் தேதி 7ஆம் தேதி காலையில் வந்து தெரிஞ்சிடும்.